அவர் எப்பவுமே இப்படிதாங்க, பேசுறது கம்மியாக இருக்கும், ஆனால் அவருடைய அவுட்கம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்தை. இப்போ உங்களுடைய யாராவது வந்து டைரக்டர்ஸ்க்கோ இல்லை இந்த என்டையர் டீமுக்கு ஏதாவது கேள்வி கேட்குன்னா யூ கேன் ஆஸ்க் நவ். சார் இது புது முயற்சி சார். நீங்க அனுமதிச்சா நாங்க எடுத்து சொல்வோம், இல்லைன்னா இதோட டிராப் பண்ணிடுவோம். தேங்க்யூ. ஃபேமிலிக்காக அந்த சாங் எடுக்கல சார், எங்க இளைஞர்களுக்காக எடுத்தது. இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்து வந்து இன்னும் அவங்களுக்கு சரியாக ரீச் ஆகலைங்க. புரியல சார். நான் தான் சார், அதில் ஒரு சின்ன இது சார், நான் தான்டா அப்படின்றது அவரு தான் அவரை சொல்லிக்கிறாரு, வேற யாரையும் வாடா போடான்னு சொல்லலை இல்லையா? No, see, that is, one is he is talking about himself, not talking to the people. Nene ra. And also he is talking to the villains, not to you. What, come again? Yes, yes. Perfect. Perfect. See, I like dadas. What? My own experience, and I mean, from my childhood, I like rowdies more than Gandhis. I think I was a dada in my previous birth, maybe. So I think it's a connection. Oh. I'm not very sure what qualifies for tax exemption, but this is like a very hardcore action film, and I don't think it has intention of giving any social welfare. So I'm not very sure it will fall in that category. That's a good question. I think, yeah. See, I think, yeah. I mean, let me answer the question. I think, see, everybody who does a crime will obviously have a reason behind it. So, if you understand the reason, then you might not quickly call it crime, because it's about a perspective, it's about a point of view. So, the hero obviously in the film has a reason for why he is doing it. And some people might look at it as a crime and some people might not. So I think it's more the thought process in the film which will answer your question. Yeah, see, if you're saying you're giving a reason, the point is that is exactly what the film is about. In the film also, a lot of people ask hero the same question as you. So the answer, I think you should hear from him inside the film. That you ask the producer.
ஒரு புதுமையாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன் சார், செய்தேன் சார். இல்லை சார், நீங்களே வரலாம் இல்லை சார், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது, அதுக்காக உங்களுக்காக ப்ரொப்ரைட்டர் இங்கே ஏற்பாடு பண்ணாச்சு. இல்லை 2 படம் போயிட்டு இருக்கு. இப்போ நான் தான், அதுக்கப்புறம் ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை, சேரன் சார் படம். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் அ குட் ஸ்கிரிப்ட் அண்ட் டூயிங் இட், அவ்வளோதான். இல்லை தெலுங்கு எங்கேயுமே போதுக்கு அப்புறம் எதுவும் பண்ணல, ஒரே ஒரு படம் பண்ணிருக்கேன், அதுதான். ஸோ இங்கே தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஓகே, ஃபைன்.